அடுக்குமாடி குடியிருப்பு ஃப்ளாட்ஸு இதில் இருக்கக்கூடிய ஊழல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் துபாய் மார்க்கெட்லேருந்து வரணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸு துபாயை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டே இருக்குது. எப்படி முதல்ல நம்ம ஃப்ளாட்டுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பில்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும்? ஆக்சுவலி நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டோட காஸ்ட்டு, எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு, உங்களுடைய ப்ராஃபிட், இந்த நாளும் சேர்த்தா வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுடைய ஃப்ளாட் ரேட்டாக இருக்கணும். அப்படி தானே இருக்கணும். அப்படி பண்ணுறது இல்லை. இந்த ஏரியாவில் என்ன விலை போகுது, அது எவ்வளோ? 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, நம்ம ப்ராஜெக்ட் ஃபீச்சர்ஸ் என்ன. ஓகே, அது 15,000, அப்போ நம்ம 14,500. இல்லை அதோட ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கா, நம்ம 17,000. இப்படி தான் கம்பேர் பண்ணி இவங்க ரேட்டை ஏற்றிடுறாங்க. இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய இதே பகுதியான எழும்பூர், வேப்பேரி, புரஷவாக்கம், அப்புறம் அண்ணா சாலை போன்ற இடங்களில், நுங்கம்பாக்கம் போன்ற இடங்களில் உங்களுக்கு ஃப்ளாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15,000க்கு மேலே தான் இருக்குது. யாராவது யோசிச்சோமா? இப்போ கொஞ்சம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 40 லட்சம் 50 லட்சம் இருந்தெல்லாம் இப்போ எப்படி 90 லட்சம் ஆச்சு, 1 கோடி ஆச்சு. சிட்டியில் 1 கோடி கம்மி ஃப்ளாட்ஸ் கிடையாது, 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸு. இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? ஃபஸ்ட்டு அடுக்குமாடி ஏன் வந்துச்சு? அடுக்குமாடி பர்பஸ் என்ன? லேண்ட் ஷார்ட்டேஜுக்காக கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒரு கிரவுண்டு 4 வீடு தான், 2 வீடு தான் கட்ட முடியுன்ற சூழ்நிலை மாறி 8 வீடு கட்டலாம், 10 வீடு கட்டலாம் அப்படின்ற நிலைமை வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ ஒரு 10-15 வருஷமாக என்ன ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அந்த G+3 கிடையாது, நீங்கள் ஐரிஸ் பில்டிங்லாம் கட்டிக்கலாம், 4 கிரவுண்டு இருந்து ஐரிஸ் பில்டிங் கட்டிக்கலாம்னு FSI எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லேண்டில் அதிகப்படியான வீடுகளை நீங்கள் கட்டும்போது லேண்டோட காஸ்ட்டு ஈக்குவலாக ஷேர் ஆகணும். ஷேர் மீன்ஸ் குறையணும் இல்லையா? ஒரு வீட்டோட காஸ்ட் வந்து, லேண்ட் காஸ்ட் வந்து 10 லட்சம் தான் இருக்கும். ஓகேங்களா? 10 லட்சம் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வளைச்சி இழைச்சி கட்டினாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3,000 அதிகபட்சம் வச்சாலும் கூட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு, 1000 ஸ்கொயர் ஃபீட்லாம் இல்லை, மோஸ்ட்லி 600 ஸ்கொயர் ஃபீட் தான் கொடுப்பாங்க ட்ரிபிள் பெட்ரூம் வச்சுங்களேன். 600 × 3 போட்டிங்கன்னா 18 லட்சம். இது ஒரு 10 லட்சம், 28 லட்சம் தான் ஆக்சுவல் காஸ்ட்டு. உங்கள் ப்ராஃபிட் 10%, 20% போட்டாலும் அது ஒரு 4 lakh. அப்போ எவ்வளோ ஆகுது? 35 லட்சம் ரூபாய் தான் நீங்கள் அந்த ஃப்ளாட்டை விற்கணும் இல்லையா? அப்படியே நீங்கள் வந்து நிறைய ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குன்னு அதெல்லாம் கொடுத்தேன் இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கூட 40 லட்சம் தானே காஸ்ட்டு வரணும் இல்லையா? எப்படி உங்களால் வந்து 7 லட்சம் 80 லட்சம் விற்கிறாங்க? இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன இந்த ரேட்டு கம்பேரிஷன் தான். இவங்க என்ன ரேட்டு விற்கிறாங்க, இவங்க என்ன ரேட்டு விற்கிறாங்க ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சிட்டியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டுடைய ரேட்டெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது பெங்களூரில் என்ன காஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி இவங்க காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. சரிங்களா? பெங்களூரில் எப்படி ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பையில் என்ன காஸ்ட்டு அப்படின்றத அதை பிளான் பண்ணி அதை பேஸாக எடுத்து இவங்க காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு மும்பையில் ஒரு ஃப்ளாட் 7 கோடி ட்ரிபிள் பெட்ரூம் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் இருந்தால் நீங்கள் பெங்களூரில் 2 இல்லை 3 ஃப்ளாட் வாங்கிடலாம் 7 கோடி ரூபாய்க்கு. சரிங்களா? அதுவே சென்னையில் 7 ஃப்ளாட் வாங்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நார்த் இந்தியன் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸு, அதாவது வடக்கத்திய தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு விரும்புவாங்க. ஏன்னா when you compare மும்பை வித் சென்னையில் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல கேரண்டி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 7 கோடி ரூபா கொடுத்து நம்ம எதுக்கு ஒரு ஃப்ளாட்டை வாங்குறது, அதே 7 கோடி ரூபா எடுத்துன்னு போனால் நம்ம சென்னையில் 7 ஃப்ளாட் வாங்கி 7 இடத்துல போடலாமே அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் உள்ளே வராங்க. இப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். 1 கோடியே வந்து ரொம்ப கம்மி. அவங்ககிட்ட போயிட்டு நம்ம 40 லட்சம் ஒரு ஃப்ளாட்டு, 50 லட்சம் ஃப்ளாட்டு அப்படின்னு சொன்னால் மீனிங்லெஸ். அப்போ என்ன பண்ணணும்? 1 கோடி ரூபாய்க்கு ஏற்றுவாங்க. அப்போது சென்னையோட ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, மும்பை பேஸ் பண்ணியிருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் மும்பையை பேஸ் பண்ணியும் கிடையாது, துபாயை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன் துபாயில் அப்படின்னா, துபாயும் மும்பையும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மும்பையோட ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டோட ரேட்டு துபாயை பேஸ் பண்ணி இருக்கு. துபாயில் வந்து 10 கோடி 12 கோடி ஃப்ளாட் அப்படின்னா இங்கே 7 கோடி. அப்போ மும்பையிலேருந்து கொல்கத்தா 5 கோடி, கொல்கத்தாலேருந்து ஹைதராபாத் 4 கோடி, ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் 2 கோடி 1.5 கோடின்னு வச்சுங்களேன். அங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா 1 கோடி ரூபா. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் ஃப்ளாட் போக ஆரம்பிச்சிது சென்னையிலே, அவுட் ஆஃப் த சிட்டியில். சரிங்களா? அப்போது யாருமே
தன்னுடைய லேண்ட் காஸ்ட் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்ன, மேனேஜ்மெண்ட் காஸ்ட் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் என்ன, இதோட கால்குலேஷன் என்ன, ப்ராஃபிட் என்ன, இதை பார்த்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது. மார்க்கெட்டில் என்ன ரேட்டுன்றதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதால தான் இங்கே 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஃப்ளாட் விலை போயிட்டுருக்கு. இதுதான் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய அரசியல்.